ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். இன்னைக்கு மிக முக்கியமான முருகர் கோயிலை பார்க்க போகிறோம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி வேலூரில் இருக்கிற தீர்த்தகிரியில் உள்ள உலகத்திலே 3வது உயரமான முருகர் கோயிலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. இந்த கோவிலை பற்றி அனைத்து விவரங்களும் இந்த காணொலியில் இருக்கும். வாங்க மக்களே, கோயிலுக்கு போகலாமா? இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உலகத்திலே 3வது முருகர் கோயிலுக்கு உங்களை நான் அழைச்சிட்டு போக போகிறேன் மக்களே. நீங்கள் எங்கே இருந்தாலும் வேலூர் வந்துடுங்க. வேலூர்லேருந்து ஆற்காடு போகிற வழியில் தீர்த்தகிரி முருகர் கோவிலையும் நீங்கள் பஸ்ஸில் கண்டக்டர்கிட்டோ டிரைவர்கிட்டோ நீங்கள் சொன்னீங்கன்னா எக்ஸாக்டாக அங்கே பைபாஸில் உங்களை நிறுத்துவாங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நம்ம வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களால் நடக்க முடியல அப்படின்னா ஆட்டோவும் சர்வீஸ் எனி டைம் இருக்குது. அதுவும் ஒரு ஆளுக்கு 30 ரூபா. உங்களே மலை உச்சிக்கு வரைக்கும் கூட்டு போய் விடுவாங்க. எங்கே மிகப்பெரிய உலகத்திலே 3வது முருகர் இருக்காங்களே, அங்கே அடிவாரத்தில் வரைக்கும் நம்ம ஆட்டோலேயே போகலாம். இல்லையா, கோயில் வரைக்கும் போயிட்டு படிக்கட்டு வழியாக ஏறிட்டு நம்ம முருகரையும் பார்க்கலாம். இல்லை ஆட்டோலையும் மலை மேலே உச்சிக்கு போகலாம். உங்களோட வசதி தான் மக்களே. இன்றைக்கி நாங்கள் வேலூர்லேருந்து தீர்த்தகிரி பைபாஸில் இறங்கி அங்கேருந்து கிட்டத்தட்ட வாக் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துக்கு போக முடியும். நம்ம இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த உலகத்தில் மிகப்பெரிய 3வது முருகர் தெரிகிறார் பார்த்தீங்களா. இங்கே ஒரு சின்ன குன்று. இப்போ நம்ம அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இந்த அடிவாரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு நுழைவாயில் இருக்குல்ல, இது பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு விநாயகர் இருப்பார். அந்த விநாயகரை நம்ம வணங்கிட்டு அப்படியே மலை உச்சிக்கு போகலாம். இங்கே நம்ம கட் அவுட் வச்சுருக்காங்களே, இங்கே பெரிய ஒரு கிணறு மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஆர்ச் இருக்குல்ல, இந்த ஆர்ச் வழியாக நம்ம போனால் பைக்கு, காரு, ஆட்டோ சர்வீஸ் இப்படிலாம் நம்ம போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இது மாதிரி நம்ம போகலாம். இல்லை நீங்கள் படிக்கட்டு வழியாக தான் மலை ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு 200 படிக்கட்டுக்கும் கிட்டத்தட்ட. அந்த படிக்கட்டு வழியாக நம்ம ஏறும்போது முருகனோட கால் பாதத்தை பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி இன்றைக்கி நம்ம நடந்து போகும்போது ஃபஸ்ட்டு மயில் இருக்காரா, ஒரு நம்ம எட்டுன்னு வந்த தீபத்தை இங்கே விளக்கேற்றிட்டு அப்படியே மலை ஏறுறோம். மலை ஏறினதுக்கு அப்புறம் இங்கே ஒரு குளம் இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா பாய்ஸோடலாம் இங்கெல்லாம் குளிக்கலாம். இங்கே லோக்கல்காரங்க பார்த்தீங்களா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து தண்ணி இந்த மலையிலேருந்து வர தண்ணின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு ப்ரோ வந்து ஹாய் கட்டுறாரா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தாங்கன்னா இங்கே செம்மையாக ஒரு குளியல் போடலாம். இதை பார்த்துட்டு அப்படியே மலை மேலே ஏறும்போது முருகனோட கால் பாதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கால் பாதம் எப்படா வந்துச்சுன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது மக்களே. இந்த தீர்த்தகிரி அதோட வரலாறு நம்ம பார்க்கலாமா? எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி தெரியல. முருகர் வந்து ஔவையாருக்கு திருவிளையாடல் நடத்துறதான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பழத்துக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்ட்டு. அந்த நடத்தின இடமே இந்த வேலூரில் இருக்கிற தீர்த்தகிரி இந்த மலையில் தான். அவரோட முருகரோட கால் பாதத்தை நம்ம பார்த்துட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 200 படிக்கட்டு ஏறுறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இந்த மலையை ஏறலாம். ஏறும்போது 2 பக்கமும் இருக்கிற அழகு, அந்த குன்று மேலே தான் இந்த மலை இருக்குது. அப்படியே நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு நாகசர்பம், மயில் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம ஒரு இயற்கை அழகு நம்ம இந்த மலையை பார்க்கலாம் மக்களே. சின்ன குன்று தான், ஆனால் சொல்கிறதுக்கு வார்த்தையில் அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பாறைக்கு மேலே வேருடன் மிகப்பெரிய ஒரு அரச மரமாக அப்படியே அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல. அது பக்கத்தில் நிறைய மரங்களாக இருக்குது. இங்கே ஒரு வேண்டுதலுக்காக வீடு கட்டுறதுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த மலையில் கல்லை வச்சு அவங்களோட வேண்டுதல் வச்சுருக்காங்க. நீங்களும் விருப்பப்பட்டால் இது மாதிரி இடம் வைக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் மக்களே. இதுதான் இந்த கோயிலோட முருகரை பார்க்க வந்துட்டோம். அதிகம் பேருக்கு தெரியாதது என்னென்னா, இங்கே வந்து ஒரு முருகர் கோயில் இருக்குன்னு. மோஸ்ட்லி இந்த கோயில் வந்து நட சாத்திடுவாங்க. நம்ம காலைல இயர்லி மார்னிங் வந்து ஒரு 2 o'clock, ஈவினிங் வந்து 4:30 9 o'clock இது மாதிரி டைமில் தான் வந்து இந்த கோயில் வந்து ஓப்பனில் இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஆஃப்டர்நூனில் வந்துடாதீங்க. இங்கே பாருங்கள், நம்ம 4 o'clock வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 4:30 பக்கம் தான் இந்த கோயில் வந்து ஓப்பனில் இருக்கும். அதனால் இந்த கோயில் வந்து ஓப்பன் நட சாத்திருக்கு. நட திறந்த பின்னாடி நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்போ நீங்கள் பிளான் பண்ணிக்காங்க உங்கள் ஃபேமிலியோடு வரும்போது காலையில் ஈவினிங் அது மாதிரி. இப்போ இந்த நுழைவாயில் எதுக்குன்னா, இங்கே ஒரு முருகர் இருக்கார்ல, அந்த முருகரை பார்க்கறதுக்கு நடந்து தான் போகணும். இப்போ நம்ம வந்தது வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம முருகர் உள்ளே இருக்கிற முருகர் வள்ளி தெய்வனை தீர்த்தகிரி முதல்ல தோன்றியது இங்கே தான் நினைக்கிறேன். இதுக்கு அப்புறமா தான் இந்த கோயிலில் மிகப்பெரிய ஒரு முருகரை வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கோவில் திருப்பணி நடக்காதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அழகான ஒரு ரூமுக்குள்ளே அட்டை போடுவாங்கள்ல, அதுக்குள்ளே தான் இந்த முருகரை வச்சு வழிபட்டுருக்காங்க. இந்த கோயிலுக்கு உள்ளே போய் பார்க்கலாம், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள் மக்களே. இப்போ தான் புதுசாக ஒரு இந்த 2025 தான் இந்த மகா கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே வாங்க போய் பார்க்கலாம். ஃபைனலாக தீர்த்தகிரி முருகனை நம்ம பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள், வள்ளி தெய்வனை எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அழகாக இங்கே தட்சிணாமூர்த்தி இங்கே பார்க்குறோம் பார்த்தீங்களா. தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு அது பக்கத்தில் வேறு சின்ன சிலைகள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது இங்கே பெருமாள். வாவ், பெருமாள். இந்த முருகர் கோயிலையும் பெருமாளை வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, பெருமாளை நம்ம வழிபடலாம். பெருமாளை வழிபட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த அப்பர்
இப்படி திருஞான சம்பந்தர், இப்படி பல சிலைகள்லாம் சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. இதையும் நம்ம பார்க்கலாம் மக்களே. இது பார்த்துட்டு இது பக்கத்தில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிவபெருமானும் பார்வதி. சிவபெருமான் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கார், அப்படியே சிதம்பரத்தில் நடனம் ஆடுற மாதிரியே அவ்வளோ அழகாக இருக்கார். நம்ம பார்வதியும் சிவனையும் நம்ம பார்க்கலாம். இது பக்கத்துலேயே சிவபெருமானும் பார்வதியும் அங்கே வந்து சிலைகள் ரூபத்தில் இருப்பாங்க. இங்கே வந்து லிங்க ரூபத்தில் நம்ம சிவபெருமானை பார்க்கலாம். இங்கே இருக்கிற சிவபெருமான் காசி விஸ்வநாதரும் விசாலட்சுமியும் நம்மளுக்கு காட்சி தராங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பாம்பன் சுவாமி அதோட சிலையும் வச்சுருக்காங்க. இது வந்து புதுசாக இருக்குது, இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு பக்கத்தில் சாய்பாபா, இப்படி பல சிலைகளை நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்னதாக ஒரு சிலை இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா வேலூர்லேயே ரொம்ப அழகான ஒரு முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆசியாவிலே மிகப்பெரிய 3வது ஸ்டேச்சுன்னு சொல்கிற முருகர் கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்க மக்களே. அவ்வளோ அழகாக இருக்குது. முருகர் நம்மளுக்கு முன்னாடி தான் இருக்கார். இந்த மலை வரைக்கும் வரத்துக்கு நம்ம வேலூர்லேருந்து தீர்த்தகிரி வரைக்கும் பஸ் வரும். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் வரலாம். இல்லை நீங்கள் நடக்க முடியல அப்படி இல்லைன்னா ஆட்டோவில் ஒரு ஆளுக்கு 30 ரூபா இந்த மலை உச்சியில் வரைக்கும் கூட்டு வந்து விடுவாங்க ஆட்டோவில். இல்லை நீங்கள் படிக்கட்டு வழியாக கூட நடந்து வரலாம். படிக்கட்டு வழியாக வரும்போது ஒரு 150 கொஞ்சம் 200 சம்திங் படிக்கட்டு இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் தான் படிக்கட்டில் நான் ஏறி வர முடியும். ஏறி வந்தால் இங்கே ஒரு விஸ்தாரமான நல்ல ஒரு பிளேஸு. அதுக்கப்புறம் உள்ளே ஒரு முருகரை நம்ம பார்க்குறோம். உள்ளே வந்து முருகர் வள்ளி தெய்வம் இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க மக்களே. அந்த இது புதுசாக தான் வச்சுருக்காங்க. பழைய காலத்து கோவில் மாதிரி தெரியல, புதுமையாக அந்த காலத்தில் வந்து அட்டை போட்டு வச்சுருக்காங்க. சின்ன ஒரு கருவறை அட்டை போட்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் இவங்க பாரு திருப்பணி நடந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது. வேலூர்லேயே ஒரு அழகான கோவில். இந்த மலையில் ஒரு மலையில் வந்து கோவில் இருக்குது, முருகரோட கோவில். அதே மலையில் ஆப்போசிட்டில் மிகப்பெரிய ஆசியாவிலே 3வது மிகப்பெரிய முருகர் கோவில், முருகரோட சிலை அங்கே தான் இருக்குது. அங்கே தான் நம்ம போக போகிறோம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி திங்கட்கிழமை எவ்வளோ பேர் கூட்டம் வந்திருக்கு பார்த்தீங்களா. வாங்க, நம்ம முருகரை தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ வந்து மிகப்பெரிய ஸ்டாச்சு முருகரை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க மக்களே போகலாம். இந்த முருகர் கோயிலுக்கு வந்துட்டால் இதோட வரலாறு எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டு வரணும் மக்களே. அது மாதிரி நம்ம வரலாறு பார்த்துட்டோமா, அப்புறம் இங்கே இருக்கிற சன்னதியை நம்ம ஃபஸ்ட்டு இந்த அரச மரத்துக்கு அடியில் அழகான விநாயகரை பார்க்குறோம். விநாயகரை பார்த்துட்டு சப்த கன்னிமாரை பார்க்குறோம். சப்த கன்னிமாரே நம்ம லாஸ்ட்டாக எங்கே பார்த்தோன்னா கஞ்சமலையில் நம்ம பார்த்தோமா, அதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம கஞ்சமலை பார்க்குறோம். இவ்வளோ கம்பீரமாக இவ்வளோ அழகாக கோயிலை எழுப்பின முதல் நான் பார்த்த ஒரு சப்த கன்னிமார். 7 சப்த கன்னிமார் எவ்வளோ அழகாக இங்கே நம்மளுக்கு காட்சி தராங்க பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஒரு மரத்தில் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் அப்படிலாம் பார்க்கலாம். இங்கே சப்த கன்னிமாரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு பக்கத்தில் சின்னதாக கல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட உருவத்தை வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு சாமி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், 2 நாய் அப்படியே பார்க்குற மாதிரி. இங்கே வந்து இந்த கல் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், வீடு கட்டுறது இப்படி எல்லாமே இங்கே வந்து இந்த மரத்தில் வந்து ஒரு துணியில் கட்டி வச்சுருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு நம்பிக்கை தான். இதை பார்த்துட்டு அப்படியே இந்த வழியை நம்ம நடந்து போகிறோம். இங்கே வந்து சொல்லுவாங்கள்ல பைக்கு, காரு இது மாதிரிலாம் பார்க்கிங் இடம் நல்லாவே இருக்குது. அதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க, பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பக்கத்தில் போகிறோம். போயிட்டே இருக்கு, எங்கடா வரவே இல்லை, கடைசி வரைக்கும் நம்ம போக மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே போனால் ஐஸ்கிரீம் கடை நிறைய கடை இருக்குது. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு அப்படி எதுவுமே இருக்குது. நாமளும் ஆஸ்திர ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே மலை ஏற போகிறோம். இங்கே வாருங்க, பார்த்துட்டோம் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு முருகர். நம்ம லாஸ்ட்டாக எங்கே பார்த்தோன்னா சேலத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய 146 அடி உயரத்தில் இருக்கிற முருகன் நம்ம பார்த்தோமா. மலேசியாவில் ஒரு பேலன்ஸ் இருக்குது, 140 அடி உயரத்தில் முருகர் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கல. அது இல்லாமல் 3வது வேர்ல்டுலே மிகப்பெரிய முருகரை நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம். கிட்ட வந்துட்டுருமா, இது வந்து நுழைவாயில். இந்த தீர்த்தகிரி முருகப்பெருமானை அந்த ஸ்டாச்சுவை பார்க்க போகும்போது மிகப்பெரிய ஒரு நுழைவாயில் இருக்குது. இங்கே இந்த மலையை அப்படி குறைஞ்சி தான் இந்த வழியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து 10 ரூபா வாங்குறாங்க பார்த்தீங்களா. இதோட நுழைவுச்சீட்டை நம்ம காட்டுறோம். யாருமே அதிகம் பேர் காட்டியிருக்க மாட்டாங்க. இதுக்கு இந்த சிலையை பார்க்குறதுக்கு 10 ரூபா வசூல் பண்ணி தான் உள்ளே போய் பார்க்கணும். நிறைய பேர் வந்து இதுக்கெல்லாம் காசு இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சி வந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா 10 ரூபா, ஒரு ஆளுக்கு 10 ரூபா வசூலிக்கிறாங்க. நீங்களும் கையில் 10 ரூபா எடுத்து வந்துடுங்க. அப்படியே நம்ம பேக்லேருந்து பார்த்தா இந்த முருகப்பெருமான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மலை உச்சிலேருந்து பார்க்கும்போது வேறு லெவலான வியூ பாயிண்ட் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். வேலூர் சிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது மக்களே. வேலூர்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் நியரில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் முருகரே. இந்த மலை சின்ன அழகான குன்று தான், கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ 500 அடியிலேருந்து 1000 அடி தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மலை உச்சியில் முருகப்பெருமானை நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்திலே உயரமான முருகர் கோயில் நான் இங்கே தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னு தெரியுங்களா, மலைக்கு மேலே கோயில் கட்டியிருக்காங்க. நம்ம மலேசியாலையும் பார்த்துருக்கோம், மலை கீழே தான் இருக்கோம்.
நம்ம சேலத்துலேயும் பார்க்கவும் மலை கீழே தான் இருக்கும், அடிவாரத்தில் தான் இருக்கும். ஆனால் இது வேலூரில் மலைக்கு மேலே முருகரை கட்டியிருக்காங்க, 92 அடி உயரம். அப்போ இதுதானே அதிகம் கீழே இருந்து பார்த்தா. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு முருகரை நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். இங்கேயே பார்த்துட்டு இங்கேயே செல்ஃபி வீடியோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேயே இருந்துடலாம் அப்படின்லாம் தோணும். ஏன்னா நைட்டில் எப்படி வெளிச்சமாக இருக்கும், பகல்லையே இவ்வளோ அழகாக இருக்கார். நைட்டில் ரொம்ப நாள் கனவு ஆசைப்பட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்ட மக்களே. நம்ம ஆசியாவிலே உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய முருகரை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, அவ்வளோ சின்ன குழந்தை மாதிரி. அதோட கலரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. கால்லாம் வேலை தத்துருமா. இந்த 3 சிலையும் ஒருத்தர் தான் வடிச்சிருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வேலூர்லேயே மிகப்பெரிய ஒரு முருகர் கோவில், 92 அடி பிரம்மாண்டமான ஒரு முருகர் நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். அது பக்கத்தில் சின்ன முருகரை வச்சு வழிபடுறோம். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே இங்கே மேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பனி மூட்டமாக இருக்குது. சூரியன் மறையும் போது இங்கே பாருங்க, இந்த மலை அப்படியே ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது, பச்சை பச்சேன்னு இருக்குது. இங்கே பாருங்க, வேலூர் சிட்டி, தீர்த்தகிரி சிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே நம்ம அப்படியே சுற்றி வட்டாரத்தில் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. வேலூரில் இருக்கிற தீர்த்தகிரி முருகரை பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் ஒரு டைமாவது இந்த முருகரை வந்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கார். நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இந்த முருகரை வந்து நானும் என்னோட மனைவியும் இந்த சேர்ந்து இந்த முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ பேர் இந்த மலைக்கு வந்திருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாய் பாய், see you. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உங்களை பார்க்கலாம்.